கண்ணெதிரே தோன்றினாள். அப்பா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாதா? அப்பா, அண்ணன் இந்த ஃபைல் வேணும்னு கேட்டுச்சுப்பா, அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். கூட இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு உனக்கு? வந்த வேலையை முடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானே? என் முதலாளி அம்மா விட்டு அப்படியே முழுங்குற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் காலடி எல்லாம் பட்டுதுன்னா அம்மா வீட்டுக்கு ஆகாது. நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது. அந்த பொண்ணு உள்ள வரலன்னு தான் சொல்லுச்சு. நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். இங்க என்ன கண்காட்சியா நடக்குது வேடிக்கை பார்க்கறதுக்கு? ஃபைலை வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? உனக்கே அந்த தேவையில்லாத வேலை. என்னன்னு நீங்க உங்க பொண்ணு உள்ள வர்றது ஒரு குத்தமா? அதுக்கு போய் மூச்சை பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்க. இவளை பத்தி உனக்கு தெரியாது சண்முகம். இவளை பெத்ததுல இருந்து எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். இவளை ஒருத்தகிட்ட பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எந்த நேரத்துல யாரை இழுத்துட்டு ஓடுமோன்னு அடிவயிறு பதறதியா? அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு தோணுது. என்னால நீ திட்டு வாங்குற மாதிரி ஆயிருச்சு. என்ன மன்னிச்சிருமா, நீ போமா. அண்ணே, என்ன நீங்க என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணை நோகடிச்சிட கூடாதுண்ணே. சண்முகம், உனக்கு அதெல்லாம் புரியாது. யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. கால்ல போற செருப்பு வாசலுக்கு வெளியில தான் இருக்கணும். உள்ளெல்லாம் வர ஆசைப்படக்கூடாது. அவெல்லாம் கால் ஊனி நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவ வானத்துல பறக்க ஆசைப்படுறா. அப்பப்ப அவளை தட்டி வச்சாதான் யதார்த்தத்தை புரிஞ்சு தரையில நடப்பா. நீங்க அந்த பொண்ணை பேசுறதெல்லாம் பார்த்தா நிஜமாவே நீங்க தான் அந்த பொண்ணை பேத்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு சந்தேகமே வேண்டாம். அவ என் பொண்ணு இல்ல, நான் பெத்த பொண்ணு, என் தங்கம். அதோ நிக்கிறா. இந்த இடத்துக்கு அவ வரவே கூடாதுமா. இந்த ராஜ்யம் உனக்கு மட்டும்தான். நீ இத கட்டி ஆள்றத நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு பிறந்த நீதான் இந்த வீட்டுக்கு வாரிசு. மண்ணோடு மண்ணா புதஞ்சு போன அந்த ரகசியத்தை யாராலையும் தோண்டி எடுக்கவே முடியாது. முடியவே முடியாது. ஐயோ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மேனேஜர் சார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறேன். முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏடி இன்னைக்கு லேட்டு? நம்ம கம்பெனி எம்டி இன்னைக்கு நம்ம பிரான்ச்சுக்கு வராராம். காலையில இருந்து மேனேஜர் எல்லாரையும் விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்காரு. ஐயோ, நீ இன்னும் வரலையான்னு 2-3 தடவை கேட்டுட்டாரு. இப்பவே போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துரு. ஏண்டி வந்ததும் வராததுமா என்ன பயமுறுத்துற? இன்னைக்கு எனக்கு எல்லாமே தப்பா தான் நடக்குது. காலையில அப்பா கிட்ட வேற நல்லா திட்டு வாங்கினேன். இப்போ மேனேஜர் கிட்ட திட்டு வாங்க போறேன். இன்னைக்கு என் ராசிக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிற நாள் போல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதான் வேலைக்கு வர நேரமா? ஐயோ சார், வேலை கேட்கறப்ப மட்டும் பம்மிக்கிட்டு வந்து நடிக்கிறது. வேலை கொடுத்த உடனே தலை மேல ஏறி உட்காந்துக்க வேண்டியது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் செய்யற வேலையில சின்சியரா இருக்கணும்ன்ற அறிவே இல்லையா? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அண்ணன் ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நேத்து நைட்டே ஷோரூமையும் ஆபீஸ் ரூமையும் சுத்தமா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு தான் போனேன்.
காலையில வரதுக்குள்ள பெருசா எந்த குப்பையும் சேர்ந்திருக்காதுன்னு நினைச்சேன். குப்பை இருக்கோ இல்லையோ நீ நேரத்துக்கு வந்துதான் ஆகணும். நம்ம பிரான்ச்சுக்கு எப்போ எம்டி வருவார்னு சொல்லவே முடியாது. நேரத்துக்கு வந்து குப்பை தேங்காம சுத்தம் பண்றதா உன் வேலை. உனக்கு முன்னாடியே எம்டி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்னா என்னோட மானம் தான் போகும். இதான் நீ பிரான்ச்சை மெயின்டைன் பண்ற லட்சணமானு கேட்டா என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? சார் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கணும். அதுக்கு தனியா நான் இன்னொரு ஆளையா வைக்க முடியும்? கூட்டி பெருக்கிற வேலையை முடிச்சிட்டு அதையும் நீ தான் செஞ்சாகணும். உன்னால நேரத்துக்கு வர முடியாதுன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சார் இப்பவே உன் கணக்கை நான் செட்டில் சார் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம் சார். இந்த வேலையும் இதுல கிடைக்கிற சம்பளமும் எனக்கு ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சார். அப்படின்னா பொறுப்பா நேரத்துக்கு வரணும்ல. இவ்வளவு அலட்சியமா இருக்கிறவளை வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் லேட்டா வந்தது தப்பு தான் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட லேட்டா வர மாட்டேன். ஆமா சார், சக்தியை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். பாவம் சார், அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். நீ என்ன இவளுக்கு ஜால்ராவா? இங்க பார் சக்தி, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இனிமே டியூட்டி டைமுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இருக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆனா கூட நான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுருவேன். போ வேலையை பாரு. சரிங்க சார். நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வேலையை பாரு. இல்ல நான் வந்துருவேன். யா ஓகே. ஏய் ஆமா மெதுவா போங்க. பாத்து. ஏய் ஏய் அறிவு இருக்கா உனக்கு? என் ட்ரெஸ் அப்படி நாசப்படுத்திட்டியே இடியட். ஐயோ மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார். இது தெரியாம நடக்கல. உன் அலட்சியத்தினாலதான் இது நடந்திருக்கு. நீ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனாலதான் என் மேல தண்ணி தெளிச்சிருக்கு. நாள் முழுக்க இந்த டர்ட்டி ட்ரெஸ் நான் எப்படி போட்டுக்கிறது? சார் கொடுங்க சார், நானே துவைச்சு கொடுத்துறேன் சார். ஜஸ்ட் ஷட் அப். கோவத்துல நான் ஏதாவது சொல்லிட போறேன். கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ. சார் நான் சொல்றதை சார், கேளுங்க சார். சார். சாரி சார். குட் மார்னிங் சார். இது எனக்கு பேட் மார்னிங் சார். இந்த பொண்ணு அழுக்கு தண்ணியால என் ட்ரெஸ்ஸையே அபிஷேகம் பண்ணிட்டா. காலையில வேலையா இந்த பிரான்ச்சுக்கு வந்தேன் பாருங்க. எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இந்த பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். யார் சார் இந்த பொண்ணு? உங்களுக்கு இங்க என்ன வேலை? சார் நம்ம ஷாப்ல கூட்டி பெருக்கிறவங்க சார். கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா டீ காஃபி ஜூஸ்னு போட்டு கொடுப்பாங்க சார். கூட்டி பெருக்கிறதுக்கும் மாப் போடுறதுக்கும் இதான் நேரமா? மத்தவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னால ஆளா வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டி பெருக்கிட்டு இருந்தா நம்ம ஷாப்பை பத்தி கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க? சார் எப்பவுமே காலையில இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க சார். இன்னைக்கு இந்த பொண்ணு வந்தது லேட்டு சார். ஓ சூப்பர். பங்க்சுவாலிட்டியும் இல்ல, சின்சியாரிட்டியும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வைக்கிறீங்க? த்ரோ அவே. ஐயோ சார் சார், நான் செஞ்சது தப்பு தான் சார். இனிமே நான் கவனமா இருக்கேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நோ வே. வேலையில சின்சியர் இல்லாத யாரும் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். ஐயோ சார் அவுட். சார் 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 ஆஃபீஸ்லேயே வாஷ்ரூம் இருக்கு சார். அங்கே போய் வாஷ் பண்ணிக்கலாம் சார். நான் ட்ரையர் எடுத்துட்டு வர சொல்கிறேன் சார். உடனே ட்ரை ஆகிடும் சார். என்னவோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த பிரான்ச்சுக்கு வந்தேன். இப்போ ஏன்டா வந்தோன்னு நினைக்க வச்சிட்டீங்க சார்.
சார், நீ செஞ்ச தப்புக்கு நானும் சேர்ந்து திட்டு வாங்குறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐயோ, நான் வேணும்னு எதையும் செய்யல சார். தெரியாம நடந்துருச்சு சார். நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ தப்பு தப்புதான். அதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நானாவது உன் மேல இறக்கப்பட்டு உனக்கு கடைசி சான்ஸ் கொடுத்தேன். ஆனா சாருக்கு அந்த சிம்பத்தி எல்லாம் கிடையாது. உன் சீட்டை கிழிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்பாரு. சீட்டை கிழிச்சிருவாரா? யார் சார் அவரு? அதுவே தெரியாதா? அவர்தான் கம்பெனியோட எம்டி சிவா சார். ஐயோ சார், அவர்தான் நம்ம முதலாளியா? அவர் மேலதான் நான் தண்ணி தெளிச்சிட்டேனா? இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. சார், சார் கிட்ட எனக்காக நீங்க பேசுங்க சார். என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க சார். எதுக்கு? நான் திரும்பவும் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? தபார், நீ ஆச்சு எம்டி ஆச்சு, என்ன இதுல இழுக்காத. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம். நீ இந்த ஷாப்ல வேலை பார்க்கறது இதுதான் கடைசி நாள். சார், சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். தேங்க்யூ சார். சார், அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா இல்லையா? சார் அது வந்து உள்ள நுழைஞ்சதுமே என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டா. இடியட். சார், அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் சார். இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சார், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் சான்ஸே கொடுக்க கூடாது. தப்பு பண்ணா உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். அப்பதான் சார் மத்தவங்களுக்கும் பயம் வரும். இன்னைக்கு அவளுக்கு செட்டில் பண்ணி வெளியே அனுப்பிடுங்க. ஓகே சார். சரி, ஆடிட்டர்ஸ் எல்லாம் எப்போ வரதா சொன்னாங்க? இதோ ஆன் த வே சார். இன்னும் ஒரு half an hourல வந்துருவாங்க சார். இது போன வருஷத்துக்கான அக்கவுண்ட்ஸ் ஃபைல் சார். ஃபைன். அவங்க வர்றதுக்குள்ள நான் இதை பார்த்துடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். ஓகே சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிர்மலா அக்கா. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது கடைசி நாளா இருக்குமா? எனக்கும் ஒன்னும் புரியல சக்தி. நம்ம மேனேஜர் ஒரு கிறுக்கு புத்தி பிடிச்ச ஆளு. நம்ம முன்னாடி எதிர்னாலும் உள்ள போய் நமக்காக தான் பேசுவாரு. சில சமயம் ஓவரா போட்டு கொடுத்து ஆளையே காலி பண்ணிடுவாரு. ஐயோ, உன் விஷயத்துல அந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு புரியலையே. இந்த வேலை எனக்கு இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் நிர்மலா அக்கா? இதுல கிடைக்கிற சம்பளத்தை நம்பிதான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். இந்த வேலையை தான் அப்பாக்கு தெரியாம சமாளிக்க முடியுது. இந்த வேலையும் போச்சுன்னா அவருக்கு தெரியாம வேற வேலை தேடி அலைய முடியாது. அம்மாவும் அதுக்கு விட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு எதுவும் புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரே குழப்பமா இருக்குக்கா. சக்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சில சமயம் பெருசா பூகம்பம் வெடிக்குமோன்னு பயமா இருக்கும். ஆனா அது ஒண்ணும் இல்லாம புஸ்வான மாதிரி போயிடும். சில சமயம் ஊசி பட்டாசுன்னு நினைப்போம். ஆனா அது அணுகுண்டு மாதிரி வெடிச்சு ஆளையே காலி பண்ணிடும். இன்னைக்கு நடந்த பிரச்சனை புஸ்வானம் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மத்தவங்க வாழ்க்கையில நீ சொன்ன மாதிரி நடக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில எல்லாமே தப்பாதான் நடக்கும். வீடு, வேலை செய்யற இடம்னு நான் எங்க போனாலுமே பிரச்சனையும் கஷ்டமும் தான் வரும். என் ராசி அப்படி. என்ன நோகடிச்சு அழ வச்சு பாக்குறதுக்கு நான் கும்பிடுற அந்த முருகருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நான் என்ன வேலை செஞ்சாலும் நான் என்னைக்குமே முழு சந்தோஷத்தோட இருந்ததே இல்லை. எங்க பாட்டி கூட ஊர்ல இருக்கும்போது எப்போ அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு ஏக்கமா இருக்கும். இங்க வந்தாவது அவங்க பாசத்தை அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தா என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை.
அவர் என்கிட்ட பேசுறதையும் திட்டுறதையும் பார்த்தா நான் அவருக்கு தான் பிறந்த நானு கூட எனக்கு தோணுதுக்கா. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. எங்க அப்பா கூட தப்பு செஞ்சா திட்டுவாரு, கத்துவாரு. அதே சமயம் என் மேல பாசமாவும் இருப்பாரு. என்னை ஏன்பா திட்டிட்டே இருக்கீங்கன்னு நீ உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு அவரை நேருக்கு நேரா பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப பயம்க்கா. எனக்காக என் அம்மா தான் அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. பொம்பளை புள்ளையெல்லாம் அடக்கிதான் வளர்க்கணும்னு அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு அப்பா அவங்க வாயை அடைச்சிருவாரு. அப்பாவை மீறி அம்மாவாலையும் பெருசா என்ன செஞ்சிட முடியும்? இந்த வேலை செய்யறதுக்கு நான் அம்மா கிட்ட எவ்வளவு போராடினேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்கள இதுக்கு சம்மதிக்க வச்சேன். அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு அம்மா இப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த வேலை போச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எந்த வேலைக்கு போக வேண்டான்னு அம்மா என்ன சொல்லிடுவாங்க. நானே பணம் சேர்த்து படிக்கிறதெல்லாம் கனவு கண்ட காசு செலவுக்கு உதவாதுன்னு என் பாட்டி சொன்ன கதை ஆயிடும். நீ ரொம்ப நொந்து போய் பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எம்டி ரொம்ப கோவமா பேசினது உண்மைதான். ஆனா ட்ரெஸ் அழுக்காயிடுச்சேங்கிற டென்ஷன்ல தான் அப்படி கத்திட்டாரு. இப்ப அவர் கோவம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நீ உள்ள போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேனா அவர் விட்டுருவாரு. அக்கா, என்னக்கா பேசுறீங்க நீங்க? ஏற்கனவே அவர் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காருக்கா. இப்போ நான் அவர் முன்னாடி போய் நின்னா அவ்வளவுதான். என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள கூட யோசிக்க மாட்டாரு. நீ ஒன்னும் சும்மா போகாத. உன்கிட்டதான் ஒரு ஸ்பெஷல் சரக்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போ. அக்கா, எனக்கு புரியல. நீதான் ஏலக்காய், இஞ்சி, கிராம் எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு மசாலா டீ போடுவல. அவருக்கு அதை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. அதுக்கும் அவர் மனசு இறங்கலனா பட்டுன்னு அவர் கால்ல விழுந்துரு. எவ்வளவு கோபக்கார மனுஷங்களா இருந்தாலும் ஒருத்தங்க கால்ல விழுந்துட்டா அவங்க இறங்கிடுவாங்க தெரியுமா? உன் வேலையை காப்பாத்திக்க இதுதான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது. சக்தி, சார், சார் கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் முடிவை மாத்திக்கிறதா இல்லை, உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லிட்டாரு. இங்க பாரு சக்தி, அவர் ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். நீ நான் சொன்னதை செய். கடைசியா ஒரு முயற்சி செஞ்சு பாரு, தப்பில்லையே. இதனால என்ன நஷ்டம் வந்துட போகுது? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறது நியாயம்தான். ஆனா தன்மானத்தை விட்டுட்டு கால்ல போய் விழணுமா? எனக்கு இந்த வேலை, அதனால கிடைக்கிற சம்பளம், அது மூலமா படிக்கிற படிப்பெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதெல்லாம் விட தன்மானம் முக்கியம் இல்லையா? அதை இழந்துதான் நான் இந்த வேலையை தக்க வச்சுக்கணுமா? நம்மள மாதிரி ஒன்னும் இல்லாதவங்க எல்லாம் தன்மானம் தான் பெருசுன்னு நினைச்சா பொழைக்கவே முடியாது. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். மிஸ்ஸஸ் கீதா ராமச்சந்திரன் எந்த ரூம்ல இருக்காங்க சொல்ல முடியுமா? ஜஸ்ட் a minute. மேம், 3rd floor 305 left side மேம். Thank you. முதலாளி அம்மாவுக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. நில்லுங்க.
அந்த அம்மாவோட குழந்தைய திரும்ப அவங்க பக்கத்திலே வச்சிரு இல்ல போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்